ஆந்திர பிரதேசம் முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். 3வது அல்லது 4வது குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு 3வது குழந்தைக்கும் தலா 30,000 ரூபாய் என்றும், ஒவ்வொரு குழந்தை 4வதாக பிறப்பதற்கு 40,000 ரூபாய் என்ற அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி படு வைரலாகி கொண்டிருக்கின்றது. அது எதற்காக அவ்வாறு அறிவித்திருக்கின்றார், மேலும் ஏன் இந்த திடீர் அறிவிப்பு அவர் வெளியிட்டிருக்கின்றார் என்பது குறித்து இந்த காணொளி பேசவிருக்கின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். மாநிலத்தில் குறைந்து வரும் பிறப்பு விகிதத்தை சரி செய்வதற்காகவும் மக்கள் தொகையை அதிகரிக்கவும் இந்த ஊக்கத்தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இத்திட்டத்தின் முக்கிய விவரங்கள் என்னவென்றால், ஊக்கத்தொகை விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். 3வது குழந்தை, அதாவது முதல் 2 குழந்தைகள் முடிந்த பிறகு 3வதாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதியினருக்கு குடும்பத்தில் 3வது குழந்தை பிறக்கும் போது உடனடியாக 30,000 ரூபாய் இந்திய ரூபாய் வழங்கப்படும் என்று அந்த மாநில அரசு சந்திரபாபு நாயுடு அவர்கள் உத்தரவு போட்டிருக்கின்றார். அதே குடும்பத்தில் 4வதாக குழந்தை பெற்றெடுக்கும் தம்பதியினருக்கு அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 40,000 இந்திய ரூபாய் வழங்கப்படும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். இதற்கு முன்னதாக மார்ச் 2026 சட்டசபையில் 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளும், அதாவது முதல் குழந்தை பெற்றுக்கொண்டு 2வது குழந்தை பெற்றெடுத்து கொள்ளும் தம்பதியினருக்கு அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திட்டத்தின் நோக்கங்களை தற்பொழுது பார்ப்போம். ஆந்திராவில் பிறப்பு விகிதம் மற்றும் இளைஞர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குழந்தைகள் நாட்டின் சுமையல்ல, அவர்கள் நாட்டின் சொத்து என்ற கருத்து வலியுறுத்தி மக்கள் தொகையை பெருக்க இந்த அதிரடி முடிவை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் எடுத்திருக்கின்றார். ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் நரசான்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு இதனை அறிவித்தார். இது தொடர்பான முழுமையான அரசாணை மற்றும் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் அடுத்து 1 மாதத்திற்குள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்து இருக்கின்றார். ஆந்திராவில் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கவும் மாநிலத்தில் மொத்த கருவுறுதல் விகிதத்தை TFR தற்போதுள்ள 1.5லிருந்து 2.1ஆக உயர்த்தவும் அரசு பல அதிரடி திட்டங்களை அறிவித்திருக்கின்றது. அந்த திட்டங்களில் ஒன்றுதான் இதற்கு முன்பு நாம் பார்த்தோம். போஷன் சசிக்ஷா சுரக்ஷா போன்ற திட்டங்கள் தற்பொழுது இருந்து வருகின்றன. அதிகப்படியான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் குடும்பங்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்க இந்த சிறப்பு தொகுப்பு அறிமுகம் செய்யப்பட்டு இருக்கின்றது. 2வது குழந்தைக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை, குடும்பத்தில் 2வது குழந்தை பிறக்கும் போது பிரசவத்தின் காலத்தின் போதே உடனடியாக 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். மாதாந்திர ஊட்டச்சத்து உதவி, 3வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதியருக்கு அக்குழந்தைகளுக்கு 5 வயது ஆகும் வரை மாதம் 1000 ஊட்டச்சத்து உதவித்தொகை வழங்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 18 வயது வரை இலவச கல்வி, 2வது மற்றும் 3வது குழந்தைகளுக்கு 18 வயது வரை அரசு மற்றும் குடியிருப்பு பள்ளிகளில் முழு இலவச கல்வி தற்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றது. தேர்தல் விதிகளின் மாற்றம், அதற்கு முன்பு 2 குழந்தைகள் மேல் இருந்தால் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற விதி ஆந்திராவில் இருந்தது. மக்கள் தொகையை பெருக்கும் நோக்கில் இந்த விதியை முற்றிலும் நீக்கி அதிக குழந்தைகள் உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிடலாம் என சட்டம் மாற்றப்பட்டு இருக்கின்றது. இந்த திட்டங்கள் அனைத்தும் விரிவான மக்கள் கருத்து கேட்பிற்கு பிறகு ஆந்திர மாநிலத்தில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கூறுங்கள். இதுபோன்ற திட்டங்கள் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறது என்பதையும் கூறிவிடுங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.